பிரேசிலில் பார்த்தீங்கன்னா a bill pending in the Brazilian Senate would impose a 40% female quota on the boards of state-owned enterprises by 2022. ஸோ பிரேசில் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சபையில் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மசோதாவில் 2022 அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொந்தமான அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் 40% பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ் வந்து இருக்கணும், விமன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு வந்து இந்த பிரேசில் கவர்மெண்ட் வந்து வலியுறுத்திருக்கு. தென் ஐபிஜிசி கோட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதாவது பிரேசிலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ், சரிங்களா? ஸோ இது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், எ ஃபார்மல் எவல்யூஷன் ப்ராசஸ் ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டைரக்டர்ஸ் அண்ட் ஆஃப் தி சிஇஓ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ், அது இயக்குநர்கள், தென் இயக்குநர்கள் இந்த ஃபார்மல் எவல்யூஷன் அவங்களை வந்து மதிப்பீடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. யாரை? ப்ராசஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் போர்டு, இண்டிவிஜுவல் டைரக்டர்ஸ் அண்ட் சிஇஓ இவர்களை வந்து மதிப்பீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணுது. ரெண்டாவது, the process to be conducted by the chair. ஸோ இதெல்லாம் இந்த யார் வந்து இந்த ப்ராசஸ் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த இயக்குனரால் அந்த சேர்பர்சனால வந்து அதை வந்து ப்ராசஸ் நடைமுறைப்படுத்துகிறாங்க. தென் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி அவுட் சைடர் டு மேக் தி ப்ராசஸ் மோர் எஃபெக்டிவ். ஸோ இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த வெளிநபர்கள், அவுட் சைடர், அந்த வெளிநபர்கள் வந்து பங்கு பெற செய்வது, அந்த இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால, கலந்துக்கிறதுனால அந்த செயல்முறை இன்னும் எப்படி இருக்கும்? ஸோ இன்னும் பெட்டராக இருக்கும், மோர் எஃபெக்டிவாக இருக்கும். தென் எவல்யூஷன் சிஸ்டம் அடாப்டட் டு ஈச் ஆர்கனைசேஷன். ஸோ ஒவ்வொரு அமைப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதிப்பீட்டு செயல்முறை வந்து பின்பற்றணும். எவல்யூஷன் பண்ணினா மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக போயிட்டு இருக்கும். தென் டிஸ்க்ளோசர் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த மதிப்பீட்டு செயல்முறை இருக்குங்களா, அந்த எவல்யூஷன் பண்ணும்பொழுது அந்த பங்குதாரர்களுக்கு வந்து என் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்க்ளோசர் பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஸோ அந்த மதிப்பீடு பண்ணதை நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், வெளியே ஷேர் ஹோல்டருக்கு வந்து தெரிவிக்கணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பிரேசில் கவர்மெண்ட் வந்து அந்த எப்படி வந்து மதிப்பீடு பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸையும் இண்டிவிஜுவல்ஸும் சரி அந்த சிஇஓயும், தென் அது மட்டும் அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸிங் எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா France Parliament adopted a bill that requires public companies making at least, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50 million euros in turnover, அதாவது 50 மில்லியன் வந்து டர்ன் ஓவர் பண்ணணும். தென் அது மட்டும் இல்லாமல் அண்ட் எம்ப்ளாயிங் மோர் தென் 500 ஒர்க்கர்ஸ், 500 ஒர்க்கர்ஸ் மேலே இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் டு ஹேவ் 40%, அதில் 40% வந்து யார் இருக்கணும் அப்படின்னா ஃபீமேல் போர்டு ரெப்ரஸன்டேஷன் பை 2017. ஸோ 2017ஆம் ஆண்டு இந்த மசோதா வந்து வலியுறுத்திருக்கு. என்னன்னா 500 ஒர்க்கரில் 40% பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனியில் பார்த்தீங்க அப்படின்னா in November 2013 Germany Christian Democrats and Social Democrats agreed on a gender quota on supervisory boards where issues would be required to have women comprise 30% of non-executive directors by 2016. ஸோ நவம்பர் 2013 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெர்மானிய கிறிஸ்டியன் அந்த ஜனநாயகவாதிகள் டெமோக்ராட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றும் அந்த சோசியல் டெமோக்ராட்ஸ் அந்த சமூக ஜனநாயகவாதிகள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர்வைசர் இவங்களுடைய மேற்பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வுட் பி ரெக்வயர்ட் டு ஹேவ் உமன் கம்பரைஸ். இதில் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து பணியமர்த்தப்பட வேண்டும், அதாவது அவங்களுக்குனே வந்து காலியாக விட்டுறணும், அவங்க மட்டும்தான் அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து பரிந்துரை பண்ணுது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அது எப்போனா 2016ஆம் ஆண்டுக்குள்ளார இது வந்து பெண்களுக்கு என்று 30% வந்து இடம் ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் தி பிளானட் லெஜிஸ்லேஷன் would require firms that don't meet the 30% mark to leave those seats vacant. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்குன்ற அந்த 30 சீட் வந்து நம்ம வேக்கண்ட்டுக்கு விட்டுறணும். தென் தி லேட்டஸ்ட் G20 OECD இதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா என்கரேஜஸ் மெசர்ஸ் சச் அஸ் வாலண்டரி டார்கெட்ஸ் டிஸ்க்ளோசர்ஸ் ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு குழுவும் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இது என்கரேஜ் பண்ணுது, அவங்களுடைய பிரின்சிபல்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி அதன் மூலமாக வந்து அந்த வாலண்டரியாக அந்த செயலை வந்து குழுவில் வந்து ரொம்ப பெண்களுக்கென்று ஒரு சில பிரதிநிதித்துவம் கொடுத்து அவங்கள வந்து கவனிக்கக்கூடிய வகையில் வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்கு. நெக்ஸ்ட், போர்ட் ரூம் quiets and private initiatives that enhance gender diversity on board and is senior management. ஸோ இதில் கூடிய சீனியர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விமன் டைரக்டர், அதில் வந்து பெண் இயக்குநர்கள் இருக்கணும். தென் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 1 women, இதில் குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாச்சும் இருக்கணும். டைரக்டர் ஆன் தி போர்டு ஆர் லிஸ்டட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்டடில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த வரையறுக்கப்பட்ட குழுவில் வந்து பெண் இருக்கணும். தென் கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் கம்பெனிஸ், இது வந்து பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கட்டாயம் வந்து இருக்கணும்னு சொல்லி. நெக்ஸ்ட்லி, குளோபலி தேர் இஸ் an increased realization and acceptability that good corporate governance is a means to create a business environment of trust, transparency and accountability in order to support investment, financial stability and sustainable economic growth. ஸோ உலக அளவில் எப்படி இருக்குன்னா, இதனுடைய முதலீடு பார்த்தீங்க அப்படின்னா நிலையானதாகவும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லையும் அதே மாதிரி எப்படி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி அந்த வெளிப்படைத்தன்மையாகவும், தென் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வோடும், அதாவது நல்ல ஒரு வணிக சூழலை வந்து உருவாக்குவதற்கான அந்த நிறுவன ஆளுகை வந்து வழிவகை செய்கிறது. சரிங்களா? தென் in the global and highly interconnected world of business and finance, where money and corporate operations constantly cross borders, creating trust is something that we need to do together. ஸோ இந்த நல்ல உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று பிணைந்து அந்த தொழில் மற்றும் அந்த நிதி நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு நாட்டினுடைய எல்லையை கடந்து நம் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா?